என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 6ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு இரக்கமோ இல்லையோ. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் வசனம் 14. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன். ஆதியாகமம் 43:14. இரக்கமோ இல்லையோ. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியைத்தான் பார்த்தோம். பிற்பகுதியில் ஒரு சோகதொனி இருக்கிறது. யாக்கோபு ஒருவேளை சிமியோனையும் பென்யமீனையும் எகிப்தின் அதிகாரி திருப்பி அனுப்பாவிட்டால் நானோ பிள்ளையற்றவனைப் போல் இருப்பேன் என்கிறான். அவர்களை அனுப்பி விடும்படிக்கு தேவன் அவன் சமூகத்திலே இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று ஆசீர்வாதமாய் சொன்ன யாக்கோபு உடனே இப்படி வேதனையோடு பேசுகிறான். இது அவிசுவாசமா? தேவன் இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று ஆசீர்வாத ஜெபத்தை சொன்னாலும் ஒருவேளை அந்த எகிப்திய அதிகாரியின் மனம் கடினப்பட்டு என் இளைய மகனை பிடித்து வைத்து கொண்டால் என்ன செய்வது என்று சிந்திக்கிறான். எகிப்துக்கு போய் வந்த 9 பேரும் பென்யமீனை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னது முதல் யாக்கோபு மறுத்தே பேசுகிறான். பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. ஆதியாகமம் 42:38 வசனம். என் மகன் உங்களோட கூட போவதில்லை. ஆதியாகமம் 42:38 வசனம். இப்படியெல்லாம் பிடிவாதமாய் மறுத்த யாக்கோபு கடைசியில் பென்யமீனை அனுப்புவதற்கு சம்மதித்தான் என்றால் அதற்கு காரணம், தன் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் சாகாமல் உயிரோடு இருக்க தானியம் வேண்டும். அதற்கு பிள்ளைகள் பென்யமீனை அழைத்து செல்லாமல் தானியம் வாங்கி வர முடியாது என்பதுதான். குடும்பத்தினர் அனைவரும் உண்டு உயிரோடு வாழ வேண்டுமானால் தன் பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும் என்று உணர்ந்தே பென்யமீனை அனுப்புகிறான். ஆனாலும் எதிர்மறையாக யோசேப்பைப் போல பென்யமீனுக்கும் ஏதாவது நடந்துவிட்டால் அதை எதிர்கொள்ளவும் தன் மனதை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்கிறான். அப்படியானாலும் யாக்கோபு தேவனை விட்டு பின்வாங்கப் போவதில்லை. அவனது வாழ்க்கை முழுவதும், அதாவது பெற்றோரை விட்டு பிரிந்து மாமன் வீட்டுக்கு செல்கையில் கனவு கண்டு அங்கே ஒரு கல்லை நட்டு தேவனோடு பொருத்தனை பண்ணுகிறான். லாபான் இவனை ஏமாற்றினாலும் இவன் நிமித்தம் லாபானை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் வாழ்கிறான். திரும்பி வரும்போதும் இரவெல்லாம் தேவனோடு போராடி மேற்கொள்ளுகிறான். இப்போதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் பண்ண வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறான். நல்ல தேவ பக்தன் தனக்கு தேவன் நன்மையை அல்லாமல் தீமையை அனுமதிப்பார் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். எஸ்தரை பாருங்கள். நாடு முழுவதிலும் உள்ள யூதர்களும் தன் தோழிகளும் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணினாலும் ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கும்போது நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தே முன் செல்கிறாள். உண்மையான பக்தரின் இந்த நிலையை தானியேல், ஆமோஸ் புத்தகங்களிலும் காணலாம். ஜெபிக்கும்போது முழு விசுவாசம் தேவை. ஜெபித்த பின் தெய்வ சித்தத்தை ஏற்கும் முழுமையான விட்டு கொடுத்தல் தேவை. ஜெபிக்கும்போது முழு விசுவாசம் தேவை. ஜெபித்த பின் தெய்வ சித்தத்தை ஏற்கும் முழுமையான விட்டு கொடுத்தல் தேவை. ஜெபம். அப்பா பிதாவே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், உம்முடைய நடத்துதலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் தாரும். ஆமேன்.